ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரெயின். இன்றைக்கி நம்ம தேங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இது சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம், அதே டைமில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது சிம்மில் வச்சு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கருகிடாமல் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி வறுக்கும்போது சிம்மில் வச்சே வறுத்துருங்க. முந்திரி கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் திராட்சை சேர்த்திக்கலாம். திராட்சையும் முந்திரியும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவன தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது நல்லா டைட்டாக பேக் பண்ணி 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இதோட வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஏலக்காய் எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் இதை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதோட 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக எடுத்துருப்பேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் சேர்த்திக்கலாம். இதோட சர்க்கரை 1/2 கப் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மிதமான தீயில வச்சுருங்க. இது பாதியாக குறைஞ்சிரும். இது சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்தளவு நெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா அல்வா டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக தேங்காய் திரட்டிப்பால் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.